நமது ஜெபம் டிவியில் இயேசு உங்கள் ஆத்தும நண்பன். எல்லாருமே அவர் பார்வையில் எவ்வளவு விலை உயர்ந்தவங்கிறத அவங்க மறந்துட்டாங்க, அதை அறியல அவங்க. ஆனால் இயேசுங்க கற்றுக் கொடுக்குறார். பாருப்பா, நீ என்ன போதார்னு சொல்கிறா, என்ன கர்த்தர்னு சொல்கிறா, ராஜா, ஆமாம் எல்லாம் சரிதான். அப்போ நான் இப்படி செய்கிறேன்னா இதையாவது பார்த்து படி. Every Saturday and Sunday, Jesus Friend of Your Soul program at 7 p.m. only on Jabam TV.
ஹல்லேலூயா. அருமை இரட்சகர், ஆத்தும நண்பர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். We are very happy to greet you in the beautiful name of the beloved one of our soul, your soul, Lord Jesus. Let's pray. பரலோக தகப்பனே, இந்த நாளும் நீர் எங்களை சந்திக்கிறீங்க. உங்கள் நேசகுமாரன் இயேசு கிறிஸ்து மூலமாக நீர் உங்களை வெளிப்படுத்தியிருக்கீங்க. அவர் மூலமாக எங்களை இயேசுவின் சாயலில் சிருஷ்டிக்கிறீங்க. உமக்கு நன்றி. என்னோடு எங்களோடு இன்றைக்கும் பேசுங்க, எங்கள் வாழ்க்கையில் இடைப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் ஆமேன். Dear friends, we thank you for following us in this episode. We encourage you to go back and see Jesus, the friend of your soul and peace giver, and see the earlier episodes. Today we are going to continue our meditation on the passage Mark chapter 9 verses 35 to 41. Mark 9:35 41 அந்த பகுதியில் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். இயேசு கிறிஸ்து எப்படி அந்த ராஜ்யத்தின் விதிமுறைகளை தன்னுடைய சீஷர்களுக்கு கற்றுக் கொடுத்தார் என்று சொல்லி பார்த்து நாமும் அந்த விதிமுறைகளை கற்றுக்கொள்ளப் போகிறோம். We are going to see how the Lord Jesus taught the kingdom principles to his disciples, and we are going to learn from that, and he is with us to teach us. Amen. So the first principle is about accounting and reward. இதை குறித்து நம்ம கடந்த செய்தியிலையும் பார்த்தோம். It's about accounting in heaven and the reward of heaven. Right. இயேசு கிறிஸ்து அவர் ஒரு மனிதனாக அந்த உலகத்திலே வந்தார். அவருக்கு 2 அடையாளங்கள். தேவனுடைய பிரதிநிதியாக அவர் தேவகுமாரன் என்ற அடையாளத்தோடு வந்தார். ஆனால் இந்த உலகத்தில் எல்லா மனிதரை போல அவர் மனிதனாக இருந்து மாம்சமும் இரத்தம் உடையவராக இருந்தார். He was a son of man, perfect son of man. Lord Jesus came into this world as a representative of God the Father. He came as a son of God and also as a son of man. He was a perfect man and human being, right? He was sent by God the Father. பிதாவாகிய தேவன் அவரை அனுப்பி, அவர் அனுப்பப்பட்டேன்னு சொல்கிறாரு. கடந்த செய்திகளில் பார்த்தோம். இந்த காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் தேசத்தை அந்த மக்களிடத்தில் நான் அனுப்பப்பட்டேன்னு சொல்கிறார். அப்போ அவர் அனுப்பினவர் ஒருத்தர் இருக்கிறார். பிதாவாகிய தேவன் அவரை அனுப்பி அவர் அனுப்பப்பட்டவர் என்ற நிலைமையில ஊழியம் செய்திருக்கிறார். So he was a representative of God to the human beings, and when human beings receive the Lord Jesus, they are receiving God the Father. அப்போ எப்படி அங்கே அக்கௌண்டிங்கில் வருதுன்னு சொன்னால், இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் அவர் இயேசு பிதாவின் பிரதிநிதியாக, பிதாவுடைய குமாரனாக, மனிதகுமாரனாக அவர் ஊழியம் செய்திருக்கிறார். இன்றைக்கு அவர் இந்த உலகத்திலே அவருடைய பிள்ளைகள் மூலமாக, சீடர்கள் மூலமாக ஒரு ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். அப்போ நம்ம இயேசுவை, அவருடைய வார்த்தையை, அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நம்ம யாரை ஏற்றுக்கொள்கிறோம்னா அவர் அனுப்பினவரை ஏற்றுக்கொள்கிறோம். When we receive the Lord Jesus, what actually we are doing, we are receiving the one who sent him, and it's put in our account like that. When we open our heart to the Lord Jesus, it's accounted in heaven. This man, this woman, this child opened his heart, her heart to the Lord Jesus and received him, and that's accounted as you receiving the Creator God into your life. Amen. Hallelujah. So when a human receives the Lord Jesus, they are receiving God the Father. In the same way, when we receive and accept the one sent by the Lord Jesus, we are receiving the Lord Jesus. அப்போ இயேசு கிறிஸ்துவால் அனுப்பப்பட்டு, அவருடைய அதிகாரத்திற்கு கீழ்ப்பட்டு, அவருடைய நாமத்திற்கு கீழ்ப்பட்டு ஊழியம் செய்கிற ஒருவரை, அது யாராக இருந்தாலும், எப்படிப்பட்டவராக இருந்தாலும், எவ்வளவு நம்ம எளிமையானவர்னு நினைக்கிறவங்களாக இருந்தாலும், அவர் அவருடைய பிரதிநிதியாக நம்ம மத்தியில் இருக்கும் பொழுது, அவரை நம்ம ஏற்றுக்கொள்ளும் பொழுது, நம்ம யாரை ஏற்றுக்கொள்கிறோம்னா இயேசுவை ஏற்றுக்கொள்கிறோம். நம்ம இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவரை அனுப்பின பிதாவை நம்ம ஏற்றுக்கொள்கிறோம். So what we offer to a representative of the Lord Jesus, it is accounted as if we do it for the Lord Jesus. அப்போ அவருடைய ஊழியக்காரனுக்கு நீங்கள் செய்கிற ஒன்று இயேசுவுக்கு செய்ததாக அதுக்கு உங்கள் கணக்கில் எழுதப்படுகிறது. இயேசுவுக்கு செய்ததாக நீங்கள் செய்கிற ஒரு காரியம் அது பிதாவுக்கு கணக்கில் அவர் போடுறாரு. பிதாவே, இது உங்களுக்கு செய்ததாக எடுத்துக்கொள்ளுங்க அப்படின்னு நம்முடைய சிருஷ்டி கர்த்தருக்கு முன்பாக, பரலோகத்தில் சிங்காசனத்துக்கு முன்பாக அது செல்லுகிறது. Amen. So when you do it for the Lord Jesus, for his sake, to his servant, it's accounted to the Lord Jesus, and he puts it in the account of the Father and says, this child, this servant of God has been accepted by this family, this man of God, and it is credited to me, and I am crediting to you. Amen. Hallelujah. So God the Father இதை ஏற்றுக்கொள்ளுகிறார். Amen. அதனுடைய மகிமை உங்களுடைய வாழ்க்கையிலே காணப்படும். So when we honor and treat the servant of the Lord Jesus well, we are getting an opportunity to
to honor the Lord Jesus, and thereby we are getting an opportunity to the God who we don't see, the invisible one who has created us, who is in heaven. We are getting an opportunity to honor him. நம்ம கடந்த செய்திகளில் பார்த்தோம், குனிந்து பணிந்து அவருடைய நாமத்தை சொல்லி யெகோவா தேவனே, யெஷுவா தேவனே என்று கூப்பிட்டு நம்ம குனிந்து பணிந்து தொழுது கொள்ளும் பொழுது நம்ம தேவனை உயர்த்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். அவருடைய ஊழியக்காரர்களை நம்ம கனப்படுத்தும் பொழுது அது இயேசுவினுடைய அந்த கணக்கில் போடப்பட்டு அவர் பிதாவுக்கு முன்பாக அதை அறிக்கையிட்டு பிதாவை கனப்படுத்துகிறதாக அது மாறுகிறது. இதெல்லாம் நம்ம தெரிந்திருக்க வேண்டிய காரியங்கள். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நம்ம தேவனை கனப்படுத்தும் பொழுது, பிதாவை கனப்படுத்தும் பொழுது, இயேசுவை கனப்படுத்தும் பொழுது அதன் பலனும் நமக்கு கொடுக்கப்படுகிறதாக இருக்கிறது. ஒருவேளை நம்ம பலனை எதிர்பார்த்து செய்யாமல் இருக்கலாம், பட் தேர் இஸ் அ ரிவார்ட். Amen. That's the kingdom principle. So the Lord Jesus says, நம்ம கடந்த செய்தியில் பார்த்தோம், there is a reward even for giving a cup of water to a servant of the Lord Jesus. அவர் சொல்கிறாரு, ஏன் நாமத்தில் வர்றாங்க, அவங்க ரொம்ப எளிமையானவங்களாக இருக்கலாம், ஆனால் அவங்களுக்கு என்ன நீங்கள் ரொம்ப பெருசாக ஒன்றும் செய்யாமல் இருந்திருக்கலாம், ஒரு கப் தண்ணி கூட நீங்கள் கொடுத்துருக்கலாம். ஸோ when you are offering that cup of water, what you are doing in fact is recognizing and receiving the servant of God. You are acknowledging that this man has come in the name of the Lord Jesus and you are offering him this water. And the Lord Jesus is watching that. See, heaven is watching all this. நம்ம இதை செய்து விட்டு நம்ம போய்விடலாம், பட் the heaven is not ignoring that. நீங்கள் செய்கிற இந்த ஒரு சின்ன காரியமாக இருக்கலாம், பெரிய காரியங்களை நீங்கள் செய்யலாம், நிச்சயமாக அது மறக்கப்படாது. ஒரு சின்ன காரியம், ஒரு கப்பு தண்ணியை கொடுத்தா கூட அது அக்கௌண்டிங்கில் இருக்குது. அங்கே நீங்கள் அதை அந்த ஊழியக்காரனுக்கு கொடுக்கும் பொழுது அது இயேசுவுக்கு கொடுக்கப்பட்டதாக அது கணக்கிலிடப்பட்டு அது பிதாவுக்கு கொடுக்கப்பட்டதாக அங்கே அது அவருடைய கணக்கில் போய் அதனுடைய ரிவார்டு உங்களுக்கு இருக்கிறது. தேவ சமூகத்தில் நீங்கள் நினைவு கூறப்படுகிறீர்கள், உங்கள் குடும்பம், உங்கள் பிள்ளைகள் நினைவு கூறப்படுகிறார்கள். ஆமென். ஸோ வி நீட் டு நோ திஸ். நம்ம இதை பார்க்கும் பொழுது இயேசு ஒரு இடத்துல சொல்லும்போது மத்தேயு 10:42 சொல்கிறாரு, a cup of cold water அப்படின்னு சொல்கிறாரு. See how beautiful the teaching of the Lord Jesus is. வெயிலில் வர்றாங்க, சூட்டில் வர்றாங்க, சும்மா ஒரு கப்பு தண்ணி கொடுத்து நம்ம கொடுத்துடலாம், வாங்க ஐயா, வாங்க போதகரே, வாங்க ஊழியக்காரன்னு சொல்லி ஒரு தண்ணி கொடுக்கலாம். ஆனால் என்ன செய்யுது உங்கள் இருதயம், இவங்களுக்கு கொஞ்சம் நல்லா என்டர்டெயின் பண்ணி விடுவோம், அட்லீஸ்ட் ஒரு குளிர்ந்த கப்பு தண்ணியாவது கொடுப்போமா இந்த சூட்டுக்குன்னு சொல்லி ஃப்ரிட்ஜை திறந்து கொஞ்சம் தண்ணியை மிக்ஸ் பண்ணி கொடுக்குறீங்க. அதை கூட பரலோகம் பார்த்து கொண்டு இருக்கிறது, ஒரு கப்பு கோல்டு வாட்டர் கொடுத்தான் என் ஊழியக்காரனுக்கு அப்படின்னு. See how much the Lord Jesus cares for his servants. நீங்கள் அவருக்கு ஊழியம் செய்கிறவர்களாக இருக்கலாம், சோர்ந்து போகாதீங்க. ஒருவேளை அநேக நெருக்கங்கள், அநேக சோதனைகள், அநேக ஏளனங்கள் மத்தியில் நீங்கள் அவருக்கு ஊழியம் செய்து கொண்டிருக்கலாம். ஆனால் அவருடைய நாமத்தில், அவருடைய விதிமுறைகளுக்கு கீழ்ப்பட்டு, அவருடைய அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டு நீங்கள் இந்த எல்லா நெருக்கங்கள் மத்தியிலும், வேதனைகள் மத்தியிலும், ஒருவேளை உபத்திரவங்களில் உங்கள் சரீரத்தில் கூட உங்களை நீங்கள் அவங்க வேதனைப்படுத்தி இருக்கலாம், உங்களை ஏளனப்படுத்தி இருக்கலாம். கவலைப்படாதீங்க, இயேசு இதெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார், பிதா இதை பார்த்து கொண்டிருக்கிறார். உங்களை நல்லா ட்ரீட் பண்ணுறவங்க அது இயேசுவை ட்ரீட் பண்ணுறதா எடுத்து பிதா அதை அவங்க அக்கௌண்ட்டில் போட்டு அவங்கள ஆசீர்வதிக்கிறார். ஆமீன். So when somebody is giving you a cup of cold water, you are giving them an opportunity to open an account, to be remembered in heaven. Amen. And when you are giving that to a servant of God, you are opening for yourself an account in heaven and you shall be remembered. Amen. Hallelujah. சரி, இது ஒரு விதிமுறை. இன்றைக்கு நம்ம திருப்பியும் அதை நம்ம ஞாபகப்படுத்தி இருக்கிறோம். இன்னொரு விதிமுறைக்கு நம்ம போகிறோம். இயேசு அவங்க சீஷருக்கு கற்றுக் கொடுத்த ஒரு விதிமுறை. அவர் சொல்கிறார், the last shall be the first. அப்போது நம்ம இந்த உலகத்தின் விதிமுறைப்படி பார்த்தோன்னா முதலாவது இருக்கணுமா, யூ புஷ் யுவர் செல்ஃப் டு த ஃப்ரண்ட். நீ முதன்மையாக இருக்கணும்னு சொன்னால் மற்றவங்களை தள்ளி நீ முன்னால் போ அப்படின்னு தான் அந்த உலகம் செயல்படும். ஆனால் ராஜ்யத்தில் அப்படி இல்லை. நீ முதன்மையாக இருக்க வேண்டுமா, எல்லாருலேயும் மேலே இருக்க வேண்டுமா, நீ எல்லாருலேயும் கீழே போய் எல்லாருக்கும் முன்னால் தாழ்மையாக அவங்களுக்கு ஊழியம் செய், கடைசியில் போய் எல்லாருக்கும் பின்னால் இருந்து அவங்களுக்கு ஊழியம் செய், நீ எல்லாருலேயும் முதல்வனாக அங்கே கவுண்ட் பண்ணப்படுவா. ஸோ த அக்கௌண்டிங் ஹியர் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் தி அக்கௌண்டிங் இன் ஹெவன். இங்கே நம்ம எப்படி கணக்கு போடுறோம், இங்கே கிரேட் எப்படி போடுறோங்கிறது பரலோகத்தில் உள்ளதுக்கும் இங்கே உள்ளதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கிறது. சரி, லெட் அஸ் கோ ஆன் டு see an incident in Mark 10 and 45. The Son of Man did not come to be served, but to serve and to give his life a ransom for many. இதுக்கு இயேசு தான் நமக்கு முன்மாதிரியாக இருக்கிறார். அப்போ அவர் சொல்கிறாரு,
மனிதகுமாரன் அவர் இந்த உலகத்தில் வந்தார். எதுக்கு? ஆட்சி செய்கிறதுக்காண்டி. இப்போ முதல் தடவை வரல, இனி வரப்போகிறார் ஆட்சி செய்கிறதுக்கு. ராஜாதி ராஜாவா மகிமை நிறைந்தனவர். ஆனால் முதல் தடவை அவர் மனிதனாக வந்த பொழுது அவர் ஊழியம் செய்யும்படியாக வந்தார், ஊழியம் கொள்ளும்படியாக வரல. எனக்கு அதை செய்யணும் இதை செய்யணும் அப்படி அவர் எதிர்பார்க்கவில்லை. He did not come to be ministered unto, but he came to minister to people. அவருடைய ஊழியக்காரர்களுக்கு, அவருடைய பிள்ளைகளுக்கு, அவர் எங்கெங்கே சென்றாரோ அவருடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுறவங்களுக்கு ஊழியம் செய்கிறவராக வந்திருக்கிறார். அப்போ எந்த அளவு ஒரு மனிதனுக்கு தன்னை தாழ்த்த முடியும் தெரியுமா? Do you know to what extent a man can humble himself? It depends upon his knowledge of how great he is in the sight of God. ஒரு மனிதன் தேவனுடைய பார்வையில் அவன் எவ்வளவு உயர்ந்தவனா, விலை உயர்ந்தவனா இருக்கிறான் என்பதை அவன் அறிந்த அந்த அறிவு அவனுக்குள்ளே இருக்கும் பொழுது தான் அவனுக்கு தன்னை தாழ்த்த முடியும். இதையும் இயேசு தான் நம்ம கற்றுக் கொடுத்தார். This also the Lord Jesus has taught us in John chapter 13 and 3. இங்கே இயேசு கல்வாரி சிலுவைக்கு கிட்ட வந்தாகிவிட்டது. So in John 13 and 3 says, Jesus knowing that the Father had given all things into his hands, that he came from God and he was going to God. So see his knowledge. அவருடைய அந்த உணர்வு, அறிவை பாருங்க. அவருக்கு என்ன அறிவு இருந்தது? பிதா எல்லா காரியத்தையும் அவர் கையில் ஒப்பு கொடுத்தாச்சு. எல்லா அதிகாரமும் அவருடைய கையில் தான் இருக்குது. இனி அதுக்கு மேலே ஒன்றுமே இல்லை. அவருடைய நாமம் எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமமாக இருக்கிறது. சரி, இந்த உலகத்தில் மனிதனாக இருக்கிறார், மனிதகுமாரன் என்ற அடையாளத்தோடையும். அவர் எங்கேருந்து வந்தார், எங்கே போகிறாரு, அவர் கையில் என்ன அதிகாரம், எல்லா அதிகாரமும் கொடுக்கப்பட்டு இதெல்லாம் அறிந்தவராக அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ எந்த அளவுக்கு நம்ம எவ்வளோ உயர்ந்தவங்க என்கிற அறிவு நமக்குள்ள தேவ கிருபையினால் வருகிறதோ, வெளிப்பாட்டினால் வருகிறதோ, அந்த அளவுக்கு நம்ம தாழ்த்த முடியும். ஸோ திஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தட் யூ கெட் ஹவு ப்ரிஷியஸ் யூ ஆர், ஹவு வேல்யூபிள் யூ ஆர் இன் த சைட் ஆஃப் காட். தேவனுடைய பார்வையில் நீங்கள் எவ்வளவு விலை உயர்ந்தவங்க, எவ்வளவு மதிப்பு பெற்றவங்க என்பதை நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நீங்கள் இந்த அடையாளத்தை பெற்றிருக்கீங்க. அதை நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நீங்கள் அறிந்து கொள்ளும் பொழுது, அதற்கு பிறகு பாருங்கள் என்ன செய்கிறார். Knowing this, he rose from the supper, laid aside his garments, took a towel, girded himself. என்ன சொன்னார்? அங்கே எல்லாம் சீஷர்களோடு அவங்க உட்காந்துருக்காங்க. இவர் குரு, மற்றவங்க சீஷர். இவர் சாப்பாடுற நேரத்தில் முன்பாக இவர் எழும்பி இதெல்லாம் செய்கிறார். அப்போ பாருங்க, இவர் குரு, அவங்கெல்லாம் சீஷர். இவர் சாப்பாட்டு வேளையில் என்ன செய்கிறாரு? இவர் அங்கே தண்ணியை எடுத்துக்கொண்டு டவலை எடுத்து அவர் கட்டி கொண்டு அவர் என்ன செய்கிறார்? ஆஃப்டர் தட் he poured water into a basin and began to wash the disciples' feet and to wipe them with the towel with which he was girded. இயேசு எதை செய்தாலும் அதில் ஒரு தனி உயர்வு இருக்கும். அவர் பாதியில் தண்ணியை ஊற்றிட்டு அங்கே போகல. தண்ணி எடுத்து இடையை சுற்றி ஒரு டவலை கட்டிக்கிட்டு அந்த தண்ணியை ஊற்றி அந்த டவலை எடுத்து அதை தொடச்சி விடுறார். இவர் யார்? இவர் குரு. அவங்க யார்? இவருடைய சீஷர். பட் இவர் யார் என்ற அந்த உணர்வோடு, அந்த அறிவோடு இவருக்கு அங்கே ஒன்றும் குறைஞ்சி போகல. ஏன்னா அவருக்கே தெரியுது நான் யார் என்பது. ஸோ there was no inferiority complex there because he knew fully well who he was. அப்புறம் என்ன செய்கிறாரு பாருங்க, அவங்கள தொடச்சி விடுறாரு. அப்புறம் அவங்கள பார்த்து சொல்கிறார், யூ கால் மீ டீச்சர் அண்ட் லார்ட் அண்ட் யூ சேவ் வெல் ஃபார் ஸோ ஐ ஆம். அப்போ இந்த சீஷர்லாம் அவரை பார்த்து எங்கள் போதகரே, எங்கள் கர்த்தரே அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. அவர் சொல்கிறாரு, நீங்கள் சொல்கிறீங்க, அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன், அது சரிதான். அப்போ சொல்கிறாரு, இஃப் ஐ தென் யுவர் லார்ட் அண்ட் டீச்சர் ஹேவ் வாஷ்ட் யுவர் ஃபீட், யூ ஆல்சோ ought to wash one another's feet. கொஞ்ச நாளைக்கு முன்னால் தான் இவங்கெல்லாம் சண்டை போட்டாங்க. யாருடா நம்மளில் உயர்ந்தது, அவரை முன்னால் விட்டு இவங்கெல்லாம் சண்டை. என்ன வாக்குவாதம்னா, நம்மளில் உள்ளதில் யார் கிரேட்டஸ்ட். எல்லாருமே அவர் பார்வையில் எவ்வளோ விலை உயர்ந்தவங்கிறத அவங்க மறந்துட்டாங்க, அதை அறியலை அவங்க. ஆனால் இயேசுங்க கற்றுக் கொடுக்குறார். பாருப்பா, நீ என்ன போதகர்னு சொல்கிறா, என்ன கர்த்தர்னு சொல்கிறா, ராஜா, ஆமாம் எல்லாம் சரிதான். அப்போ நான் இப்படி செய்கிறேன்னா இதையாவது பார்த்து படி. See, you are calling me teacher, Lord, you are right. And if I am able to humble myself and wash your feet, what is the problem in you humbling yourself and washing each other's feet? இப்போ நான் இதை உங்களுக்கு செய்து உங்களுக்கு முன்மாதிரியாக காட்டித்தர்றேன். இனி நீங்கள் ஒருத்தர் காலை கொஞ்சம் குனிஞ்சி கழுவுறது, அது துடைக்கிறதுல என்ன தப்பு இருக்குது, அதை செய்யுங்க அப்படின்னு சொல்லி அவங்கள உற்சாகப்படுத்துகிறார். ஏன்னா இவங்கெல்லாம் சேர்ந்து அவருடைய ஊழியத்தை நீ செய்ய வேண்டி இருக்கிறது. இதெல்லாம் அந்த சீஷர்கள் பார்த்து நமக்காண்டி எழுதி வச்சுருக்காங்க. இன்றைக்கி நம்ம அந்த பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டி இருக்கிறது.
See, today also we have to learn these lessons from what happened in front of the disciples that day. That's why they wrote it down. That's why the Holy Spirit made them write it down for our sake, your sake. So that as servants of God, we learn how valuable we are in the sight of God. And that knowledge helps us to humble ourselves, to honor another servant of God, and to treat him with honor. அந்த அறிவு தான் நம்மளை தாழ்த்தி, நம்ம எஜமானர், நம்ம கர்த்தர், அவர் இப்படி செய்திருக்கார், அப்போ நானும் என்ன தாழ்த்தலாம், நான் அவருடைய பிள்ளை, அவருடைய ஊழியக்காரன், அவருக்கு முன்பாக விலை உயர்ந்தவனாக இருக்கிறேன், அப்போ நான் ஒன்றும் குறைஞ்சி போக மாட்டேங்கிற அந்த ஒரு உள் உணர்வு நமக்கு வருகிறது. அது நம்முடைய வாழ்க்கையிலே தாழ்மையும் அந்த தாழ்மையின் விளைவாக வருகிற இந்த செயல்களை உண்டு பண்ணுகிறது. So when we realize how great we are in God's sight, how precious, valuable you are, we have nothing to lose. So that knowledge brings us to the act of humility, true humility, to honor another servant of God, to pour water and wipe the feet of another servant of God. பாருங்க, இந்த சீஷர்களுக்கு இதெல்லாம் அந்த நேரத்தில் தெரியாது. Revelation 21 verse 14, there is a verse like this about the New Jerusalem. புது எருசலேமை குறித்து விதமான ஒரு வார்த்தை இருக்கிறது. Now the wall of the city, that is the New Jerusalem that's coming from heaven to the earth, had 12 foundations, and on them were the names of the 12 apostles of the Lamb. இது பரம எருசலேம், பரலோக எருசலேம், நித்தியமான எருசலேம், பரலோகத்திலிருந்து இறங்கி வருது. 12 அஸ்திபாரம் இருக்குது. அந்த அஸ்திபாரங்களில் ஆட்டுக்குட்டியானவருடைய அந்த அப்போஸ்தலருடைய நாமங்கள் அங்கே எழுதப்பட்டிருக்கு. இதெல்லாம் அன்னைக்கு அவங்க பார்க்கல. இதெல்லாம் கடைசியில் யோவான், அவருடைய அருமையான அன்பான சீஷன், அவருடைய முதிர் வயதில் பார்த்து நமக்கு எழுதி தந்திருக்கிறார். இதெல்லாம் பார்த்துருந்தாங்கன்னா ஒருத்தராவது சொல்லியிருப்பாங்கல்ல, ஏன்பா சண்டை போடணும், உன் பேர் அங்கே இருக்குது, என் பேர் அங்கே இருக்குது, நம்ம 12 பேர் அங்கே அஸ்திபாரத்தில் நித்தியமாக எழுதி வச்சிருக்கிறாருப்பா அப்படின்னு நினச்சிருப்பாங்க இல்லையா? See, they would have considered this fact that their names, the names of the apostles of the Lamb are written in the foundation stones, the foundation, 12 foundations of the heavenly Jerusalem. So God's child, God's servant, you don't know how much honor is awaiting you when you go to the presence of God. உங்களுக்கு எவ்வளவு அங்கே ஒரு மதிப்பு, ஒரு உயர்வு அங்கே காத்திருக்கிறேங்கிற முழுவையும் நீங்களும் அறியலை, நான் ஒன்றும் அறியலை. இதெல்லாம் அறிஞ்சிருந்தோன்னா நம்ம வாழ்க்கையில் இந்த ஒரு தாழ்மை மனப்பான்மை வராது, போட்டி மனப்பான்மை வராது, சண்டை வராது. உண்மையாகவே இயேசுவின் தாழ்மையை நம்ம பிரதிபலிக்க முடியும். நீங்கள் உயர்ந்தவங்க, இயேசுவின் நாமத்தை தரித்து கொண்டிருக்கீங்களா? விசேஷித்தவங்க, இயேசுவின் நாமத்தை தரித்து கொண்டு அவருடைய அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டு இயேசுவின் நாமத்தில் ஊழியம் செய்கிறீங்களா? உயர்ந்தவங்க. இதை ஏற்றுக்கொண்டு இயேசுவின் சாயலில் உருவாக்கப்பட நம்ம மேலே ஒப்பு கொடுப்போமா? Shall we offer ourselves, having had this knowledge, to humble ourselves and to be made in the image of the Lord Jesus? Amen. பரலோக தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். Our loving heavenly Father, we thank you for teaching us the precious, valuable principles of the kingdom. ராஜ்யத்தின் விதிமுறைகளை இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜா மூலமாக எங்களுக்கு அவ்வளோ அழகாக கற்றுத் தந்திருக்கீங்க. உமக்கு நன்றி. சீஷர்களுடைய அறியாமையிலே நீங்கள் அவங்களுக்கு கற்றுக் கொடுத்தீங்க, அவங்களுக்கு வெளிப்படுத்தினீங்க. ஆனால் இன்றைக்கும் நாங்கள் அநேக நேரங்களில் நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய ஊழியக்காரர் நாங்கள் அறியாமையில் தான் இருக்கிறோம். எங்களை எவ்வளவு உயர்வாக பரலோகம் மதித்து இருக்கிறது. எங்களுடைய பேரெல்லாம் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆட்டுக்குட்டியானுடைய புஸ்தகத்தில் எங்கள் பேர் எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு சின்ன கப்பு குளிர்ந்த தண்ணி கொடுத்தாலும் அது அங்கே அக்கௌண்ட்டில் வச்சு எங்களுக்கு ரிவார்ட் கொடுக்கப்படுகிறது. இதெல்லாம் நாங்கள் அறிந்திருந்தாலும் அதை சிந்திக்காதவர்களாக, எங்களுடைய வாழ்க்கையிலே அது வாழ்க்கை முறையை மாற்றி அமைக்காததாக இருந்திருக்கிறது. எங்களை மன்னிங்கப்பா. Forgive us. For though we knew all these things, it had not impacted our thinking, it had not impacted our lives, it had not impacted our behavior. But today you are showing mercy. இன்றைக்கு நீங்கள் எனக்கும் எங்களுக்கும் கிருபை காட்டுறீங்க, தயவு காட்டுறீங்க. குனிந்து பணிந்து உம்மை தொழுது கொள்ளுகிறோம் பிதாவே, உம்மை ஆராதிக்கிறோம். அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவரே, இயேசு ராஜா, நீர் ராஜாதி ராஜா, உம்மை குனிந்து பணிந்து தொழுது கொள்ளுகிறோம். ஆவியானவரே, உமக்கு நாங்கள் அடிபணிகிறோம். இந்த நாளில் எனக்கு எங்களுக்கும் கற்றுத் தந்திருக்கீங்க. Precious Father, we bow before you and we worship you, Jehovah Father. Yeshua Lord Jesus, Lamb of God, crucified for us, for the world. We bow before you, we worship you, King of Kings, Lord of Lords. You are going to come back soon in the glory of the Father. Blessed Holy Spirit, we surrender to you, submit to you. Forgive me, forgive us our ignorances.
and touch our lives and mold it in the image of the Lord Jesus. எங்களை என்னையும் மன்னிங்க, எங்களை இயேசுவின் சாயலிலே உருமாக்குங்க. Even now anybody is crying out to you, Lord Jesus, help me. Let it be heard in your presence, Lord. Anybody who is serving you, who is being tormented by the situations, see them, Lord, encourage them, comfort them, raise up people who will support them. And the people who are supporting the servants of God, let them know that it's all being accounted as if they do it to the Lord Jesus and to the Father. உங்க பிள்ளைங்களை உற்சாகப்படுத்துங்க, ஊழியங்களை உற்சாகப்படுத்துங்க, ஊழியர்களை உற்சாகப்படுத்துங்கப்பா. நீங்க உங்க சமூகத்தில் அவங்க நினைவு கூறப்படுகிறாங்க. உங்க பிள்ளைகளை அவங்க தாங்குகிறவங்க, உற்சாகப்படுத்துறவங்களை ஆசீர்வதிக்கிறீங்க என்பதை அவங்களுக்கு நினைவு போட்டுங்க. இன்னும் உற்சாகமா அவங்க ஊழியங்களை தாங்கட்டும், ஊழியர்களை தாங்கட்டும். இந்த வேளையிலும் யாராவது இயேசுவே என்று கூப்பிடுவாங்கன்னா அவங்க வாழ்க்கையில நீங்க கடந்து வாங்க. ஆவி ஆத்துமா சரீரத்தில் ஒரு விடுதலையே தாங்கப்பா. இயேசுவே நீங்க ஆத்தும நண்பர், விடுவிக்கிறவங்க, கரம் கொடுத்து தூக்கி விடுங்கப்பா, ஆசீர்வதிங்க. Lord, anybody crying out to you now, reach out to them, touch their lives, deliver them and bless them. Bless your people with your presence and with your glory covering them right now. உங்க பிரசன்னம் மகிமை அவங்கள மூடி இருக்கிறதுனால அவங்கள ஆசீர்வதித்தருளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். அருமையான நண்பர்களே, இயேசு உங்களுடைய நம்முடைய ஆத்தும நண்பர், நம்மை உருமாற்றுகிறவர். விட்டு கொடுப்போம், ஆசீர்வதிக்கப்படுவோம், ஆசீர்வாதமாக இருப்போம். You are of great value in the sight of God. Let's yield to the friend of our soul, Lord Jesus, and let's be transformed into His image. Be blessed and be a blessing to many. We bless you and take leave in Jesus' name. Amen. Amen. நமது ஜெபம் டிவியில் இயேசு உங்கள் ஆத்தும நண்பன். எல்லாருமே அவர் பார்வையில் எவ்வளவு விலை உயர்ந்தவங்கிறத அவங்க மறந்துட்டாங்க, அதை அறியல அவங்க. ஆனா இயேசுங்க கற்றுக் கொடுக்கிறார். பாருப்பா, நீ என்ன போதார்னு சொல்றா, என்ன கர்த்தர்னு சொல்றா, ராஜா, ஆமா எல்லாம் சரிதான். அப்ப நான் இப்படி செய்யறேன்னா இதையாவது பார்த்து படி. Every Saturday and Sunday, Jesus Friend of Your Soul program at 7 p.m. only on Jabam TV.